எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ். ஸோ இன்னைக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு லீவா இருக்கும் அப்டின்னா, நீங்க வந்து இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு லீவ் இல்லப்பா, இன்னைக்கும் நான் வொர்க் பண்றேன் அப்டின்னா, உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. பரவால்ல வொர்க்கும் பண்ணிட்டு சைட்ல வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விஷால் இருக்கார்ல, விஷாலு. எத்தன பேர் நேத்து நோட் பண்ணீங்க? அவரு என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா கிட்ட போயிட்டு, அவரு முன்ன சௌந்தர்யாவ பத்தி தப்பு தப்பா பேசியிருப்பாரு தெரியுமா? ஸோ அந்த மேட்டர இப்போ ஓப்பன் பண்றாரு. இந்த மாதிரி நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல இப்டி தப்பா நெனச்சுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. அதனால தான் நான் திரும்ப வந்து உன்கிட்ட இப்ப நல்லா பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி அவர வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாரு. இன்னைக்கோ, நாளைக்கோ பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வீட்லருந்து வருவாங்க. அண்ட் ஏதாவது முரண்பாடு இருக்கா அப்படின்றப்போ விஷால்ன்னு சொல்ல சான்ஸ் இருக்கு. இல்லையா சௌந்தர்யா கிட்ட உள்ள உட்கார வச்சு பேசுறப்போ இந்த மேட்டர பத்தி பேசுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அவர் ரொம்ப தெளிவா நாளே உட்கார்ந்து அவர் இதெல்லாம் நான் முன்னவே பண்ணிட்டேன் அப்படின்றத சௌந்தர்யா கிட்ட சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. 80 நாளுக்கு மேல உள்ள இருந்தீங்க. இந்த விஷயம் வந்து எப்போ ஸ்டார்ட்டிங்லயே விஜய் சேதுபதி வந்து இந்த மாரி விஷால்ட்ட வந்து மறைமுகமா சொல்லியிருப்பாரு. நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாரி இது வந்து டீ கடை கிடையாது உட்காந்து நீங்க பேசுறதுக்குன்னு. நெனச்சிருந்தா அன்னைக்கு அவரு சாரி கேட்டுருக்கலாம். சரி ஓகே. அதுக்கப்புறம் இப்போ அவரு வந்து சௌந்தர்யாவோட நல்லா பேச ஆரம்பிச்சே 1 வாரத்துக்கு மேல ஆகுது. அப்ப சொல்லியிருக்கலாம். அப்ப அந்த விஷயத்த பத்தி பேசியிருக்கலாம். இவ்வளவு தெளிவா எதுக்கு பேரண்ட்ஸ்லாம் வருவாங்கன்றதுக்கு முன்னாடி வந்து இவரு இத பண்றாரு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா எப்பா நம்ம எஸ்கேப் ஆயிக்கணும், நம்மள ஜஸ்டிஃபை பண்ணிக்கணுன்றதுக்காக பண்ற மாரி இருக்கு. எனக்கு இந்த டைம்ல தாங்க திரும்ப திரும்ப தோணுது. தர்ஷிகா நீங்க உள்ள இருந்திருக்கணும். நீங்க உள்ள இருந்து உங்க வீட்ல இருந்து வந்திருக்கணும். அண்ட் உங்களுக்கு நெறைய விஷயங்கள சொல்லி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிய குடுத்துருக்கணும். அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஒரு காலையிலேருந்து 3 ஃபேமிலி ஃபர்ஸ்ட்டு வந்தாங்க. செம ஃபன்னா இருந்தது. என்னடா சூப்பரா போயிட்டுருக்கே அப்படின்னு நெனச்சோம். அப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, வந்தவங்க எல்லாம் முரண்பாடு இருக்கான்னு கேட்டா, அருண்ன்னு சொல்லி அவரு டோட்டலா கொலாப்ஸ் ஆகி உட்காந்துட்டாரு. பட் இதெல்லாம் தாண்டி 4வதா ஒரு ஃபேமிலி ஒண்ணு வந்தாங்கங்க. ரயானோட ஃபேமிலி. மத்தவங்கலாம் வந்தப்போ அருண் வந்து கொலாப்ஸ் ஆனாரு. ஆனா இவங்க வந்ததுக்கப்புறம் ரயானே கொலாப்ஸ் ஆயிட்டாரு. அவங்க சொன்ன சில விஷயங்கள்ல எனக்கு முரண்பாடு இருக்கு. அதாவது யாரையுமே இந்த வீட்ல நம்பக்கூடாதுன்னு சொல்றப்போ, "ஜாக் கூடவா?" அப்படின்னு கேட்கிறப்போ, ஆமான்ற மாரி சொல்லிட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன் அப்படின்னா, ஜாக்லின் வந்து ரயான்ட்டயும் சரி, சௌந்தர்யாட்டயும் சரி, ரொம்பவே உண்மையா தான் இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜியோ இல்லையோ அதெல்லாம் நெக்ஸ்ட். பட் எங்கேயுமே இவங்கள பத்தி போய் பின்னாடி தப்பா பேசுறதோ, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு சொல்லிட்டு அவங்களலாம் வந்து விட்டு குடுக்குறதோ, இல்ல எதுக்கோ யூஸ் பண்ணிக்கிறதோ, அந்த மாரி எதுவுமே பண்ண மாரி எனக்கு ஃபீல் ஆவல. இன்ஃபாக்ட் ரீசென்ட்டா அவங்க சொன்ன அந்த நாமினேஷன் பாஸ் மேட்டர் கூட பார்த்தீங்கன்னா, முத்து கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ, அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சரின்னு காட்டிக்கிறதுக்காக எனக்கு வந்து ரயான வந்து தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுல இஷ்டமே கிடையாது. ஸோ நான் அத பத்தி பேச விருப்பப்படல. அப்படின்ற மாரி தான் அந்த டாபிக்க அழகா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து சிஸ்டரா பார்த்துட்டு இருந்தாரு. அண்ட் அவங்க அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாரியான ஒரு இடத்துல தான் அவங்க இருந்தாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்து நம்ம சௌந்தர்யாவ பத்தியுமே வந்து சொல்லியிருப்பாங்க. நீ வந்து சௌந்தர்யாவோட கேம கெடுக்குற. அவங்களுக்கு வேணுங்கிற பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டாலாம் அவங்களே போட்டுக்கிட்டும்பா. நீ போடாதன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. சௌந்தர்யா ஜாக்லின பத்தி பேசியிருக்காங்கங்க பின்னாடி போய். ஆனா ரயானா எங்கேயுமே விட்டு குடுத்து பேசின மாரி எனக்கு ஞாபகம் இல்ல. ஸோ சௌந்தர்யாவும் சரி, ஜாக்லினும் சரி 2 பேருமே ரயான் கிட்ட உண்மையா தான் இருக்காங்க. ஸோ தேவையில்லாம அந்த பாண்ட பிரேக் பண்ணியிருக்க வேணாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் நல்லாவே விளையாடிட்டு இருந்தாரே அந்த மனுஷன். அந்த மனுஷன குழப்பி விட்டீங்களே அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா இவங்க வீட்ல இருந்து வரதுக்கு முன்னாடி இவரும் சௌந்தர்யாவும் உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குங்க. ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷனா இருந்தது. நான் அந்த இடத்துல ரயான வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணேன். லைக் என்னடா என்ன ஒரு கிளாரிட்டி அப்படின்னு அவர் வந்து ஜாக்லின் கிட்ட சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஒரு ரீசன் சொல்லி அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பாதிக்குது அப்படின்றதா இருக்கட்டும். அந்த செங்கல் டாஸ்க்ல வந்து மஞ்சரியும், ஜாக்லினும் பொய் சொல்லுவாங்க. அன்ஷிதா சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அத மஞ்சரி வீட்லருந்து வந்து போட்டு உடைச்சுருவாங்க. ஸோ அது ரிலேட்டடாலாம் ரயான் வந்து சூப்பரான ஒரு அட்வைஸ் குடுத்துருப்பாரு. அதாவது அம் ஜாக்லின் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ இப்படிலாம் சொல்ற, உன் மனசுல பட்டத நீ சொல்ற. பட் அது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும்? அது எந்த விதத்தில தப்பு? நீ பண்ணது ஏன் வந்து தப்புன்னு சொல்லிட்டு, சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைய எப்படியாவது சால்வ் பண்ணணும்ப்பா. இவங்க ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நெனைக்கிறது, மனசுலேருந்து நெனைக்கிற மாரி ஒரு ஃபீலிங் குடுக்குது. அது வந்து அவருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பார்த்து, அடடா! சூப்பரா பண்ணிட்டு இருக்காரே ரயன். இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த டைமா பார்த்து அவங்க வீட்லருந்து வந்து ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா 2 பேர்ட்டயுமே வந்து நீ தள்ளி இரு, பேசாத, இண்டிவிஜுவல் கேம் விளையாடுன்னு சொன்னோனே, உங்கள்ல எத்தன பேருக்கு அந்த ஃபீல் வந்ததோ, அத வந்து நீங்க மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ ப்ரோமோ 1க்கு வருவோம். ப்ரோமோ 1ல பார்த்தீங்கன்னா, ராணுவ அவரோட அப்பா வந்திருக்காரு. அவரு வந்து கராத்தே மாஸ்டரா என்னன்னு தெரியல. அவரு அங்க இருக்கிற பெண்களுக்குலாம் வந்து தற்காப்பு கலை சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கராத்தே சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. எல்லாம் ஊன்னு கத்திட்டு இருக்காங்க. செம்மையா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராணுவ கேட்கிறாரு, "என்ன தவிர இந்த வீட்ல உங்களுக்கு யார பிடிக்கும்?" அப்படின்றப்போ, அவர் வந்து அருண் தான் எனக்கு பிடிக்கும். இன்ஃபாக்ட் எனக்கு வந்து அவர தெய்வமாவே நான் பார்க்குறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முரண்பாடு யார்கிட்ட இருக்கு அப்படின்றப்போ, ஐ திங்க் அது ராணுவோட சிஸ்டர்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்க வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் வந்து வலியில துடிச்சிட்டு இருக்கான். அந்த டைம் வந்து நீங்க நடிக்கிறான்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் அவ்ளோ வன்மம் அவன் மேல அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து யூஸ் பண்ணி கேட்குறாங்க. நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, டோட்டலா பிரேக் ஆயி கொலாப்ஸ் ஆயி ஐய்யயோன்ற மாரி நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா நேத்து வந்த ஃபேமிலீஸ்லாம் சௌந்தர்யா என் ஃபேவரைட்ன்னு சொல்லி நேத்து சௌந்தர்யா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு இந்த ஒரு இத ஃபேஸ் பண்றப்போ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் யாரோட பேரண்ட்ஸுமே வரல. வெறும் ஜாக்லின் அண்ட் ஜெஃப்ரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்க்காக வீட்ல
வீட்லேருந்து வந்து ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த ரிலேட்டடான விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம ப்ரோமோ 2 ஓட ரிவ்யூ வீடியோல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.